ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உலகம் முழுக்க கார்டனர்ஸ் மத்தியில ரொம்பவே பாப்புலரான ஒரு செடின்னா அது பெட்டூனியா வந்து சொல்லலாம். ஏன் இந்த பூச்செடிகள் இந்த அளவுக்கு பாப்புலரா இருக்கு அப்படின்னா, இந்த செடிகள்ல நிறைய பூக்கள் வந்து கொடுக்கும். அது மட்டும் இல்லாம நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு. நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. ஹேங்கிங் பாஸ்கெட் ஆகட்டும், இல்ல தொட்டிகள் ஆகட்டும், எதுல வச்சாலும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். 2லயுமே வந்து நம்மளால இந்த செடிகளை வளர்க்க முடியும். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நேட்டிவ் பெட்டூனியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வெரைட்டி தான். இது வந்து கொஞ்சம் பேசிக் வெரைட்டி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நீங்கள் இப்போ வந்து பெட்டூனியாவில் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வெரைட்டிஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பெட்டூனியாஸை பொறுத்தளவுக்கு பயங்கரமாக கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒவ்வொரு கலருக்குமே தனித்தனியாக விதைகளும் கிடைக்குது. அதே சமயத்தில் நர்சரிஸில் வந்து டபுள் பெட்டல் பெட்டூனியா அந்த மாதிரி ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வந்து சாப்ளிங்ஸாகவும் உங்களுக்கு கிடைக்குது. பட் இங்கே வந்து எத்தனை நர்சரிஸில் அது டைரெக்டாக கிடைக்குதுன்னு எனக்கு தெரியல. பட் மோஸ்ட்லி வந்து ஆன்லைனில் வந்து சாப்ளிங்ஸ் வந்து நீங்கள் பார்க்க முடியும். இதுதான் வந்து பெட்டூனியாவோட இந்த சீட் பாட் அப்படின்னு சொல்கிறது. ஒவ்வொரு பூக்களும் பூத்து முடியும் போது இந்த மாதிரி ஒரு சீட் பாட் வந்து உருவாகிடும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட விதைகள் இருக்கும். ஆல்ரெடி சில விதைகள் வந்து கீழே விழுந்துருச்சு. அப்படி இருந்தும் எவ்வளோ விதைகள் இருக்குன்னு பாருங்கள். இது வந்து ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும். பெட்டூனியா பொறுத்தளவுக்கு செல்ஃப் சீடிங் பிளான்ட் தான் இது. நல்ல செல்ஃப் சீடிங் வந்து பண்ணும். அதுவும் எனக்கு இந்த ரெய்னி சீசனில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக செல்ஃப் சீட் பண்ணி என்னோடய எல்லா தொட்டிலையும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 சாப்ளிங்ஸ் வந்து பெட்டூனியா இருக்கும். அந்த அளவுக்கு வந்து முளைப்பு திறன் இருக்குது செல்ஃப் சீடிங் பண்ணும்போது. பட் இதே வந்து நம்ம டைரெக்டாக வந்து சீட்ஸ் போட்டோம் அப்படின்னா வளர்க்குறது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்குது. அது ஏன் அப்படிங்கிறது தெரியல. நீங்கள் விதையிலேருந்து வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா நல்ல மண்ணை வந்து ஈரமாக்கிட்டு அது மேலே தூவி விட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து வாட்டர் வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து மேலே ரொம்பலாம் மண் போட்டு மற்ற விதைகள் மாதிரி மூடுனீங்கன்னா முளைச்சி வர்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்படி உங்களுக்கு கவர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக கோகோ பீட் போட்டு சும்மா மேலே சும்மா கவர் பண்ணுற அளவுக்கு லைட்டாக வந்து கோகோ பீட் போட்டு நீங்கள் அந்த மாதிரி வந்து சீட்ஸை வந்து ட்ரை பண்ணலாம். எனக்கு வந்து இது வரைக்கும் 2 டைம் போட்டு 2 டைமும் ஃபெயிலியர் தான். பட் மறுபடியும் நான் ட்ரை பண்ணி பார்க்கணும். அண்ட் தென் நீங்கள் நாற்றுகள் வாங்குனீங்கனாலும் ஃபெயிலியர்ஸ் இருக்க தான் செய்யும். திரும்ப திரும்ப நம்ம முயற்சி பண்ணும்போது கண்டிப்பாக ஏதோ ஒரு செடி வந்து செட் ஆயிரும். ஸோ அதனால் பெஸ்ட்டு நான் என்ன சொல்லுவேன்னா, ஆன்லைனில் வாங்குறத விட உங்களுக்கு நீங்கள் வந்து நர்சரிஸில் கிடச்சதுன்னா டைரெக்டாக வாங்கிட்டு வந்து வைக்கும்போது சக்ஸஸ்ஃபுல் ரேட் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த செடிகளை கொண்டு வர்றது தான் கொஞ்சம் கஷ்டம். ஆனால் ஒன்ஸ் வந்து உயிர் பிடிச்சி வளர்ந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம கவலைப்பட தேவையே இல்லை. ரொம்ப சூப்பராக வளரக்கூடிய ஒரு செடி. அது மட்டும் இல்லாமல் இந்த செடியில் ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ செல்ஃப் சீடிங் பண்ணியெல்லாம் போகுது இல்லையா, அது வந்து உங்களுக்கு வேறு வேறு கலரில் வந்து பூக்கள் வந்து கொடுக்கும். நான் வந்து வாங்கினதில் 2 செடிகள் தான் உயிரோடு இருந்தது. ஸோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பிங்க், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா வயலட் கலர். பட் இப்போ செல்ஃப் சீடிங் பண்ணி வந்தது எல்லாமே ஒயிட் கலர். இந்த ஒயிட் எங்கேருந்து வந்ததுன்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்த விதைகள்லேருந்து போய் முளைச்சது தான் அது. பட் அது வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் ஆகிட்டு இப்போ அந்த ஒயிட்டில் வந்து பீஸ் எல்லாம் பாலினேட் பண்ணி ஒயிட் வித் பிங்க்கு, ஒயிட் வித் வயலட் அப்படிங்கிற மாதிரி ஷேட்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஒரே செடியில் வயலட் கலரும் பூக்குது, பிங்க் கலரும் பூக்குது, லைட் பிங்க்கும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து வேறு வேறு ஷேட்ஸில் வந்துட்டு பூக்கள் வந்து கொடுத்துட்டே இருக்கும். அதுவுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த வெரைட்டி பார்த்திங்கன்னா கொஞ்சம் கீழே சாயிற மாதிரி தான் வளரும். நேராக வந்து ஸ்ட்ரைட்டாக அப்படியே வளராது. கொஞ்சம் கீழே சாஞ்ச மாதிரி அந்த மாதிரி வளர்ந்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டெம்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக வந்து வளர ஆரம்பிக்கும். ரொம்ப நீளமாக கூட சில சமயங்களில் வந்து வளரும். ஸோ ஹேங்கிங் பாஸ்கெட்டில் வைக்கும்போது பார்க்குறதுக்கு இன்னுமே க்யூட்டாக இருக்கும். இந்த செடிகளுக்கு கண்டிப்பாக வந்து சூரிய வெளிச்சம் தேவை. ஸோ நேரடி சூரிய வெளிச்சத்துலேயே டைரெக்டாக இந்த செடிகளை வந்து நீங்கள் வைக்கலாம். அப்படி இல்லாதவங்க அட்லீஸ்ட் ஒரு 5லேருந்து 6 மணி நேரமாவது சூரிய வெளிச்சம் இருக்கிற மாதிரி இடங்களை சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மண் கலவை அப்படின்னு பார்க்கும்போது நம்ம நார்மல் அதே சாயில் மிக்ஸ் தான். நீங்கள் தேவைப்பட்டால் கூட மணலும் பெர்லைட்டும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். மணல் பெர்லைட் வந்து ஆட் பண்ணிக்கிறது வந்து இன்னுமே கொஞ்சம் பெட்டராக இருக்கும் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ்க்கு. ஸோ கிடைச்சா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். பட் மண் கலவை வந்து கொடுக்கும்போது கண்டிப்பாக வந்து எப்சம் சால்ட் இல்லைன்னா போன் மீல் இது கொடுங்க. கூட வந்து வேப்பம் புண்ணாக்கு வந்து கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுங்க. சப்போஸ் இதெல்லாம் என்கிட்ட இல்லை அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலான்னா, நீங்கள் செடிகள் வாங்க போகிறீங்கன்னா அதுக்கு முன்னாடியே அந்த தொட்டிகளில் காய்கறி கழிவெல்லாம் நம்ம போட்டு வச்சுருப்போம் இல்லையா, அந்த மக்கறத்துக்கு அந்த மாதிரி போட்டு வச்சுருக்கிறத கொஞ்சமாக எடுத்துகிட்டு மேலே நல்லா மண் போட்டு இந்த மாதிரி தொட்டிகளை ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா அதுக்கு மேலே செடிகளை இது பண்ணும்போது அது டீகம்போஸ் ஆகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். இந்த செடிகள் வளர வளர சத்துக்கள் வந்து அதிலேருந்து எடுத்துக்கும். ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் வந்து சாயில் மிக்ஸ் வந்து கொடுக்கலாம். உரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அடிக்கடி கொடுக்கணுங்கிற அவசியமே கிடையாது. மந்த்லி ஒன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதும் கிடையாது. ஆல்ரெடி மண்ணில் வந்து உரங்கள் கொடுத்துட்டீங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு எப்போ வந்து செடி வளரல, பூக்கள் பூக்கல அப்படிங்கிறது தோணுதோ அந்த பீரியடில் வந்து நீங்கள் உரங்கள் கொடுத்தா போதும். அது கூட இயற்கை உரங்களோட போகிறது வந்து ரொம்ப பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஏன்னா பூச்செடிகளில் நிறைய தேனீக்கள் வரும், பட்டாம்பூச்சிகள் வரும். நம்ம கெமிக்கல் இது கொடுக்கும்போது அந்த தேன் எடுக்கக்கூடிய அந்த தேனீக்களுக்கு வந்து ரொம்பவே பாதிப்பாக இருக்கும். இறந்து போயிடும்.
ஸோ நம்மளே வந்து தேனீக்களை அழிச்ச மாதிரி ஆயிரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இயற்கை உரங்கள் கொடுங்க. எப்சம் சால்ட், போன் மீல் இந்த மாதிரி இல்லாதவங்களாம் கவலையே பட தேவையில்லை. வீட்டில் இருக்கக்கூடிய அந்த காய்கறி கழுவுற தண்ணி, வெங்காயத்தோல் தண்ணி, மாவு கழுவுற தண்ணி, அரிசி கழுவுற தண்ணி, இது எல்லாத்தையும் ஒரு பக்கெட்டில் வந்து சேர்த்து வச்சுட்டே வாங்க. ஒரு 3 நாள் 4 நாள் நிழல் பாங்கான இடங்களில் வைக்கணும். ஓகேவா? 4 நாள் ஆகும்போது அந்த தண்ணி வந்து ஒரு மாதிரி ஆயிரும் இல்லையா? 4 நாள் வைக்கும்போது. ஸோ அதில் ஒரு கப் எடுத்துகிட்டு நார்மல் தண்ணி கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் செடிகளுக்கு கொடுக்கலாம். அது ரொம்ப பெஸ்ட்டான ஒரு உரம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி கொடுத்துக்கோங்க. பூச்சி தாக்குதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இலையில கோடு கோடா வரும் இல்லையா? லீஃப் மைனர், அந்த ப்ராப்ளம்ஸ் வந்து நிறையா இருக்கும். அதுக்கு நீங்கள் மீன் அமிலம் வந்து தெளிச்சு விட்டிங்கனாவே போதுமானது. மீன் அமிலம் தெளிக்கும்போது என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் வந்து கம்மியாயிரும். அது போக உங்களுக்கு மொட்டுக்கள் வந்து நிறைய இருக்கும். செடியும் வந்து ரொம்ப செழிப்பாக வந்து வளர ஆரம்பிக்கும். ஸோ எல்லா பெனிஃபிட்ஸுமே ஒரே ஸ்ப்ரேயில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த செடிகளில் வந்து டெட் ஹீட்டிங், அதாவது பூத்து முடிஞ்ச பூக்களை வந்து நம்ம கட் பண்ணி விடுறது அப்படிங்கிறது சீட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். உங்களுக்கு நிறைய மொட்டுக்கள் வந்து வைக்கும். பட் என்னென்னா ஒரு நிறைய பூக்கள் வைக்கிறதுனால ஒவ்வொன்றும் உட்காந்து கட் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். டைம் வந்து நம்ம ஒதுக்கணும். இன்னொன்று வந்து ஸ்டெம்ஸ் வந்து ரொம்ப டெலிகேட்டடாக இருக்கும். ஸோ அதனால் பார்த்து நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணிங்கன்னா கூட அந்த மொத்த தண்டுமே வந்து உடஞ்சி போயிடும். ஸோ அதை கொஞ்சம் பார்த்து நீங்கள் பண்ணணும். ப்ரூனிங் அப்படின்னு வரும்போது கண்டிப்பாக செடிகள் வந்து அந்த ஸ்டெம்ஸ் ஃபுல்லாக பூத்து முடிஞ்சிருச்சு, கொஞ்சம் காயிற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் ப்ரூன் பண்ணி விட்டுறலாம். கீழேருந்து திரும்பியும் ஒரு பிரான்ச் வந்து நல்லா புஷ்ஷியாகவே வளர ஆரம்பிக்கும். இதனுடைய தண்டுகளில் பார்த்திங்கன்னா நிறைய முடி மாதிரி குட்டி குட்டி குட்டியாக நிறைய இருக்கும். அதே சமயத்தில் நீங்கள் ரொம்ப நேரம் பிடிச்சிட்ருக்கீங்க அப்படின்னா ஒரு பிசுபிசுப்பு தன்மை வந்து உங்கள் கைகளில் இருக்கும். தொட்டியினுடைய அளவு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குன்னா நீங்கள் ஒரு 3 செடிகள் கூட ஒரே தொட்டியில் வச்சுக்கலாம். ஸோ தொட்டி சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செடிகளை வந்து ஜாஸ்தி பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தேங்கி இருந்தாலும் இறந்து போயிடும். தண்ணி ஊற்றாமல் இருந்தாலும் காஞ்சு போயிடும். ஸோ கரெக்டாக வந்து மண்ணினுடைய ஈரப்பதம் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணீர் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான். பெட்டூனியா வந்து வளர்க்குறது கொஞ்சம் கஷ்டம். பட் வளர்ந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் ரொம்ப ஈஸியான ஒரு செடி. தானாகவே தன்னைத்தானே வந்து உற்பத்தி பண்ணிக்கிட்டு நம்ம தோட்டங்களில் நிறையாவே வந்து வளரக்கூடிய ஒரு செடி தான். ஸோ எப்போவுமே வந்து போட்டோன்னே விதை முளைக்கணும், போட்டோன்னே எனக்கு சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு கார்டனிங்கில் மட்டும் நினைக்காதீங்க. நிறைய ஃபெயிலியர்ஸ் தாண்டி வந்ததுக்கப்புறம் தான் ஒரு சக்ஸஸ் அப்படிங்கிறது சில நேரங்களில் நமக்கு கிடைக்கும் கார்டனை பொறுத்தளவுக்கு. ஸோ அதுக்கான பொறுமை வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ கண்டிப்பாக இந்த செடிகள் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கே வந்து ரொம்ப பிடிக்கும் அந்த பூக்கள் பார்க்கும்போது. இந்த வீடியோவில் பார்க்குறத விட நேரில் இன்னுமே அழகாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கார்டனிங் பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.